பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் அடுத்த மைல்கல் சாதனையாக இந்து ஆலயங்களின் டிஜிட்டல் மயமாக்கல் அமைந்துள்ளது. பாரம்பரியமும் தொழில்நுட்பமும் ஒன்றிணையும் இம்முயற்சியை இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ நேற்றிரவு அறிமுகம் செய்து வைத்தார். அறப்பணி வாரியத்தின் அம்முயற்சி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ற ஒன்றென பாராட்டிய கோவிந்த், ஆலயங்களின் டிஜிட்டல் மயமாக்கலை தமது அமைச்சு தொடர்ந்து ஆதரித்து வரும் என்றார். பட்டவர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற அந்நிகழ்வில் பினாங்கு முன்னாள் முதல் அமைச்சர் லீம் குவான் எங், இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர், துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன், பாகாண்டாலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், பினாங்கு மாய்கா தலைவர் ஜே தினகரன் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சியானது பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் கீழுள்ள பால தண்டாயுதபாணி ஆலயம், ஸ்ரீராமர் கோயில், குயின் ஸ்ட்ரீட் மாரியம்மன் கோவில், ஸ்ரீ கிருஷ்ண குஞ்ச் விஹாரி மந்திர் உள்ளிட்ட முக்கிய ஆலயங்களை உட்படுத்தியிருக்கும். பக்தர்களுக்கு சுமூகமான சேவைகள், அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் மேம்பட்ட வசதியை இந்த டிஜிட்டல் மயமாக்கல் வழங்குகிறது. டிஜிட்டல் கியோஸ் இயந்திரங்கள் முதல் புதுப்பிக்கப்பட்ட ஆலய மேலாண்மை அமைப்புகள் வரை புனித மரபுகளை பாதுகாக்கும் அதேவேளை நவீனமயமாக்கலையும் ஏற்றுக்கொள்வதாக அறப்பணி வாரியம் கூறியது. இந்த உருமாற்ற திட்டத்திற்கு துணை நின்ற தலைவர்கள், ஆலய நிர்வாகங்கள், பக்தர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. இதே உணர்வோடு, ஒற்றுமை, பெருமை, புத்தாக்கத்தோடு தொடர்ந்து பீடி நடை போடுவோம் என வாரிய தலைவர் RSN ராயர் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.